மன்னி பார்த்தாயா? நீங்க பாத்தீங்களா? எங்குதான் இருக்கின்றார் என்று தெரியவில்லை. ஆமா மன்னி. காலை நேரம் கண்கொள்ளா காட்சி. இந்த காட்சி நாம் பார்ப்பதற்கு போய் புனிம் சேர்க்க வேண்டும். என்ன என்ன ஆயிற்று? கல்வியா செல்வமா வைகுண்டத்துல நாராயணன் இல்ல கைலாயத்துல எங்க தாத்தாவை காணவில்லையடா. மகனே அப்பா காணவில்லை. என்ன பண்ணுச்சு சும்மா தானே? நாரதா, உனக்கு தெரியுமா உங்க தாத்தா எங்க போய் இருக்கிறாரு? உனக்கு தெரியுமா? நீங்க மட்டும் தேடி வரீங்க. அது யாரோ முத்தம் கொடுத்து நிலத்தெல்லாம் வித்துட்டேன். சவுக்கொண்டுதான் வச்சிருக்கிறேன். தலைவன் போடலான்னு பார்த்தேன். நாரதா நாரதா மணக்குதா நாரதா. ஆஹா ஏன் என்ன பார்த்த உடனே பதட்டமா இருக்கிற? இல்ல என்ன நடக்கும்னு ஒரு பக்கம் பயம் தான். அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. சரிங்க வா. என் ஆம்பளை பாத்தியா? என் புருஷனை பாத்தியா? நான் யார் தெரியுமா? என்னது காளி. எனக்கு அந்த வெளிய குண்டுதான் இருக்குது. பழம் அவர் கைட்டி முடியாது. நான் யார் கொண்டாட்டி தெரியுமா? யாரு? எவன் கொண்டாட்டி? உன் பேரு? சாம்பளா. சரி சாம்பளா. ஆமா யம தர்மம் கொண்டாட்டி சாம்பளா. பரவாயில்ல. சரி யாரு கேட்கல? என் ஆம்பளையானே, உன்னான, என் புருஷனே, என் அத்தானே, என் காதலனே இங்க இருக்கிறா. இது கண்டது இடம் இல்லை. நீ அண்ணன் இல்லைன்னா என்னண்டாவா? அங்க வந்தா நீ உன் கணவரை பார்த்தேன். எங்க பார்த்தேன்? நீ மட்டும் உன் கணவன் தேடி வந்துக்கிற. யாராரு வந்து நான் பார்க்க போறீங்க பாரு. யாரு? பாரு யாரெல்லாம் தேடி வந்து. இவன் யாரு? அவ யாரு? அவ யாரு? அடக்கமாக பேச வேண்டும். என்ன உனக்கு என்னடி மரியாதை? நாரதா, பார்வதி. ஓ பார்வதி. பார்வதியா? பார்வதி. பார்வதி லட்சுமி. ஓ லட்சுமி. என் முச்சின்கி. இது சரஸ்வதி. ஓ சரஸ்வதி. ஐயோ சரஸ்வதி. ஆமா. இவனுங்க எங்க வந்தானுங்க? நீ எப்படி உன் கணவர் தேடி வந்தாயோ? வந்தாலுங்களே மூஞ்சி மஞ்சள் கிஞ்சா பூச்சின்னு வந்துக்கிறாங்க பாரு. நான் அழகா இல்லை. காலையில வெளிக்கு போயிட்டு வெளியே போயிட்டு அப்படியே கப்பு சுரும்புல போயிட்டு ஆட குடிச்சு விட்டு மஞ்சா பூச்சின்னு வந்து கப்பு சுரும்புல தான் மூஞ்ச அடிக்கடி காட்டாது. ஏன்னா திஷ்டி வந்துடும். ரொம்ப பேரா இல்ல நாரி வீட்டு கூரை பிடிச்சி திஷ்டி சுட்டு போட்டா கையாது. அந்த ஊர்ல குடும்ப இதெல்லாம் போட்டு எரியணும். சட்டை சட்டை இருக்கட்டும். இவங்களும் ஏன் வந்தானுங்க? உன்னை போல இவர்களும் கடன் தேடி வந்தார்கள். தேடி வந்தானுங்களா? நாட்டின் கணவர் இல்லை. கட்மானமா வச்சிருக்கணும். உன் கணவர் இவர் கணவர் ஆமா நான் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். பார்த்து இருக்கிறியா? எங்க இருக்கிறாரு?
உலகத்துல ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு போட்டி போட்டு கொண்டு இந்த அழகை விட்டு விட்டு உலகத்துல ஒரு அழகான ஒரு பெண்ணு இழுத்துட்டு பேசி கிடக்குறாங்க. பாப்பாங்க. அதனால என்ன பண்ணா அந்த பெண்ணு என்ன பார்த்தா ஆமா அவன் கல்பின் பெருமையான சனியில அது எங்க அது போட்டு சொல்லி ஒரு ஈர்குழி வாங்கி குடியான்னு கேட்டேன். ஒரு ஈர்குழி கூட வாங்கி தர மாட்டேன். நான் பேர போட்டு ஆமா வந்து நிக்கிறது அசிங்கமா சொல்லிக்கிறேன். என் பேர தானே நீ சரி என்ன அந்த கற்பின் பெருமையா தேவா சரி வார்த்தை வராது. அந்த உன் கணவர்களா அந்த பொண்ணு பூச்சி கட்டி போட்டு வச்சுக்கலாம். எங்க இருக்கிறவா ஆமா ஐயோ அந்த மாதிரி பண்ணா அதுதான் நான் வரது இல்லை. இவங்களை காட்டி ஒரு வாரம் வந்து சுவாமி சுவாமி பாருங்க வாங்க சுவாமி பாருங்க கட்டி கண்ணியா என்ன ஆயிட்டு என்னங்க வாங்க கட்டிடு கட்டா ஐயோ வரதா அப்பே சொன்னடே என்ன கட்டு கண்ணே உனக்கு அப்பே சொன்னேன் அப்பே சொன்னேன் நீ எங்க காரத்தை விளையாட்டு குடிச்சவரு இந்த மூஞ்ச பார்த்தா நாளை அப்பா அப்புறமா தொழில் இருக்கு கணவர்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆம்பளை பார்க்கணும் உனக்கு என்னமே வரலையா? ராமடியாங்க என் ராமடியா நல்ல பாஷை பேசுறது கையை பாரு சரி அவங்க இருக்காது முன்கணவன் என் கைய பாத்துனே வாயன் அத பத்தியா பாய் மனுஷா என் அழகு என்ன மின்ன அழகு என்ன பின்ன அழகு என்ன என்னை விட்டு இப்படி கழிவுகள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். என்ன நான் போய் கையை பிடிச்சி இருக்கிறேன் கட்டின்றாரு. வழியில போய் உட்காந்து அதான் வீட்டுல தின்னுட்டு வழியில போய் பேனா பின்ன சூத்துல கட்டி தான் வரும். நீ சரியில்லை. சரி வா கோரி ஆபரேஷன் உன்னை போல் ஒரு பெண் ஒருவர் என்னை பிடித்து கட்டி விட்டாள். பெண்ணு கட்டிட்டாள நான் சொல்லல. ஆமா போட்டு போட்டு கொண்டு சந்திரவெளி அவதான் பிடிச்சி கட்டி போட்டு வச்சு எங்க இருக்கிறாவா என்கிட்ட காட்ட சுதிமணி கட்ட தொட்டகோலு நீங்க உன்னதான் ஒரு பக்கமா போங்க. போய் நானா போய் பாவாடை போய் எடுத்து வர முடியும்? எனக்கு அந்த ஆசையே அறவே இல்லை. சுவாமி எப்படி இருக்கு போதும் என் நேரம் தான் என்ன பண்றது? ஆம்பளை கட்டின வாழ்த்துக்கு நான் ரோல் பண்ணி யமனி கட்டினார். ஆமா மும்மூர்த்தியும் கட்டினார். கட்டி விட்டு இதன் பிறகு என்னாச்சு தெரியுமா? மும்மூர்த்தி தேவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். தெரியுமாங்களா? அது மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாதா? அது பிறகு சொல்கிறேன். அவங்க ஏன் வந்திருக்கிறாங்க தெரியுமா? கணவனை மீட்டு போவதற்காக வந்திருக்கிறார்கள். அதனால நீ செய்ய வேண்டிய கடமை தெரியுமா? அந்த சுவாமி நீ யாரும் தெரியக்கூடாது. அவர்கள் எல்லாம் காலில் விழு, மாங்கல்ய பிச்சு கேளு, கொடுப்பாங்க. கொடுத்தா பாரு, கொடுக்கலனாக்கா நான் சொன்ன மாதிரி அது முடிஞ்சது. அவங்களுக்கு கட்டிடணும். அதனால எங்க அம்மா இருக்கிறாங்க பாரு. யாருங்க? யமதர்ம மனைவி சாமராஜி பாரு. சாதாரணமா இருக்காத கற்பிணி சுலோன்மணி. இவங்களா? பெண்களுக்கெல்லாம் நடுநாயகம். இவங்களை பார்த்தா அப்படி தெரியல இருக்கு. இந்த அம்மா நினைச்சாக்கா மழை வானா வரும் போன போகும். அப்படியா? அம்மா சொல்லு இப்ப பேரன் அரை காணி போயம் மீதி காலையை போச்சு. அது குறையா நிற்கும். அப்படியா இருக்கும் சுவாமி. அம்மா எனக்கு மாங்காய் பிச்சை தாங்க அம்மா.
நான் சொன்னேன் இந்த அம்மா அம்மா தாயி இது அவளுக்கு வாழ்த்துக்கள் தாயி. மகனை பிச்சு தாருங்கள் அம்மா. நானே வயிற்றுல இருக்கிறேன். என் ஆம்பியானே எவ்வளவு கட்டிட்டாங்களா அவளை கண்டி கடிச்சா எனக்கு மங்களி பிச்சு தாருங்கள் தாயி. அடிவும் தாலிக்கு எந்த பக்கமும் ஏற்படாது. நீ நல்லா இருப்படி போடி. அப்படியா அம்மா நீ சொன்ன வார்த்தை நிச்சயம் படிக்கல அடிப்படியாட்டா. சரி அந்த சம்சோனி நான் அனுப்பி வச்சேன். எங்க அவ என் ஆம்பியான கட்டினவ எங்க? யாருமா மாங்க பிச்சு கொடுத்த யாரு அவ? அம்மா உன் தாலிக்கு எந்த பக்கமும் ஏற்படாது. அவ யாரு அவ? யாரு தெரியலையா? தெரியலையே. பாட்டி என்ன அந்த சம்சோனி அனுப்பி வச்சேன். ஆமா வரலையா? இங்க வரல யாரோ ஒரு பெண் வந்தால் உங்க தாயை என்று தச்சமடைந்தாள். உங்க கால் விழுந்தவள் பாட்டி உன் கால் விழுந்த அவ யார் தெரியுமா? அவதான் சவுந்தவல்லி. சாம்பல மின்சாரம் வாருது என்ன மின்சாரம் அதிகம். டேய் 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 அம்மா ஏன்டி ஆம்பியான கட்டின? எதுக்கு ஆம்பியான? அம்மா அடி ஆம்பியான போதும் நிறுத்துக்கலாம்மா. உங்க வீட்டுக்கார கட்டினப்பட உங்களுக்கு கோவம் வருது. ஆமா எனக்கு காலையில் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா எனக்கு காலையில இருக்கு திருமணமே ஆயிடுச்சு. ஆகட்டும் அந்தி பூது சாய்வதற்குள் ஆகட்டும். என் கணவன் ஒரு கணவர் பிடித்து வந்து விட்டார். இது நீதியா நியாயமா தர்மமா? மாதிரி கட்ட தொட்டுக்கோல ஒரு பள்ளி உயிர் ஒரு ஓன உயிர் ஒரு தவக்கட உயிர் குடிச்சுன்னு வாயான்னா அவன் வீட்டுக்காரன் உயிர் ஏன் குடிச்சுன்னு என்ன தாயி உங்க ஆண்டனுக்கு ஆயில் ஆகி போச்சான். டீசல் ஊற்றி கலப்பியும். அம்மா நீங்க எப்படி பேசலாமா? சரி உங்க ஆண்டனுக்கு ஆயில் முடிஞ்சு போச்சான். டீசல் வச்சு ஊற்றிக்கோ. கணவன் வாங்கித்தாரு தாயி. அம்மா இவங்கிட்ட பேச முடியாது. தூள் தவிட சவுந்தவல்லி தூள் தவிட விட முடியுமா முடியாதா? கணவன் தர முடியுமா முடியாதா? விட முடியாது விட முடியாது. ஐயோ, ஒரு பார்த்து இறக்கி வச்சுக்கிறேன். மூட்டி அடிச்சு நான் தோல் மேல வைக்கிறான். அவ கஷ்டம் அவளுக்கு தெரியும். உனக்கு கேட்கலாமா? என்ன சுவாமி? யாருக்குமே கிடைக்காத பாக்கியம், பாக்கியம் யாருக்குமே கிடைக்காத தரிசனம். தரிசனம் இந்த மும்மூர்த்தி தேவி மாதவோடு பார்த்த காட்சி போதுமா? இறந்து போன உன் கணவன் உயிர் தான் வேண்டுமா? ஏன்னா, நான் கேட்கின்ற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். ஏன்னா இவரை விட மிஞ்சி இருக்கக்கூடிய யாரும் யாரும் கிடையாது. எல்லோரும் இங்கே இருப்பாங்க. அதனால் முடிவு கட்டத்தை நான் கேட்கிறேன். உரைக்கின்றேன் சுவாமி. எல்லாம் தெரியுமா? எனக்கு அப்பயே தெரியும்டா. நார்தா நீ வரும்போது தெரியும். அது என்னன்னு தெரியல. இந்த மூஞ்சிய பாத்துட்டு வச்சுக்க. நான் அப்பா பொண்ணு நார்தா இங்க வா. ஜெய ஜெய கட்டிட்டியா? இந்த படத்துல என்ன சண்டை இருக்குதா? கூட்டர் போட்டு அருமையான சண்டை, பெரிய சண்டை. அப்படியா? ஜீவனுக்கு சண்டை இருக்குதா? சரி சரி பரவாயில்ல. ஆமா, சண்டைக்கு எது வேலை எந்த போகும்? மாடு வேலை போனாலும் போகும். ஆமா. ஆனா இந்த ஜெதை வேலை போகும். ஏன்? எதுக்கு? அறுப்புக்கு. நாட்டுக்கு அப்புறம். நார்தா. அம்மா, சுவாமி கேட்கிற கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவில்லையே. இதெல்லாம் தெரியுமா? ஆமா. இது கல்லுசாமி, இது மண்ணுசாமி, இது மரசாமி, இதெல்லாம் தெரியுமா? இது கண்டதெல்லாம் என் கணவன் தான் தெய்வம் சுவாமி. எனக்கு என் பதிதான் தெய்வம். எனக்கு என் பதிவு தான் வேண்டும். சும்மா இரு. சாம்பல ராரா. அம்மா, அப்படி என்ன இந்த தெய்வத்தை பார்த்து எனக்கு தேவையில்லை. இந்த எனக்கு சாமி கணவன் உயிர் தான் வேண்டும். எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஆமா. ஒரு கற்புள்ள பெண்ணுக்கு தொட்டு தாலி கட்டிய கணவனே கணவன் தான் தெய்வம். அப்பா ஒரு கணவன் உயிர் தான் வேண்டும். கணவன் உயிர் தான் இருக்கு. இது ஒன்று கேட்டு சொல்லுங்க. உமா மகேஸ்வரா அந்த பெண்ணை கேட்டு இந்த
தரிசனத்தை பார்த்ததெல்லாம் போதுமா? சரி. உன் கனவு உதாரணம் என்பதை கேட்டேன். அப்படியா? உங்களை எல்லாம் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பெண்ணாளன். சரி. எனக்கு தெய்வம் என் கணவர் தான் வேண்டும். கனவு விட்டா கட்டிலிருந்து அவுத்துருவேன். சரி. இல்லை என்றால் முடியாது சொல்லிவிட்டார். நீ தீர்ப்பு உங்க கையில் இருக்கு. டேய், சரி சரி மறைக்கின்ற வேலை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. சரி. அந்த பெண்ணுடைய வயது எத்தனை? யாரு? உயிர் பிடித்தான் கொடுக்க முடியாது. உயிரை விட முடியாது. விட முடியாது. பெண்ணுடைய வயது எத்தனை வயது? மொத்த வயது 70 வயது. மொத்த வயது மதுரபாலுக்கு 70 வயது. முடிந்ததோ 18. மீதம் இருப்பதோ 60. 60. ஆமா, ஆளுக்கு பெரிது பாகம். அப்படியா? 30 வயது பிரித்து எழுதிவிடு. நிச்சயமா எழுதுகிறேன். அப்படியாகட்டும். அந்த பொண்ணுக்கு சம்மதமா பேசணும். நீங்க எழுதிட்டாக்கா கேட்டுப்பா. ஏன்னா ஆயுள் காலம் முடிந்து விட்டது. அப்படியா? மீண்டும் எத்தனையோ பெண்கள் வருவார்கள். இதே போல உன்னையும் கேட்பார்கள். ஆகையால மீண்டும் உன் கனவு உயிரை பார்க்க வேண்டும் என்றால் கனவை பார்க்கணும் பார்க்க வேண்டும் என்றால் உன்னை வைத்துத்தான் உன் கனவு உயிரை பார்க்க முடியும். என்ன வைத்துதான் பார்க்க உனக்கு வேண்டும்? ஆண்கள் கொடுத்தது கலைந்தது 18, இருப்பது 60. 60. அந்த 60 உன் கணவனுக்காக 30 வயதை எள்ளுக்காய் பிளப்பது போல் பிளந்து கொடுத்தால் அந்த ஆய்வத்தைத்தான் உன் கணவனை எழுப்பும். சுவாமி 30 என்ன முழுவதும் தருகின்றேன். இன்னொரு நாள் நடக்கும். ஐயோ, அது தேவையில்லைம்மா. தேவையில்லை, ஏன் அவன் வருவான் என் மனைவி கேள்வி கேட்பான். தேவை அது நீ சொன்ன சொன்னது போல் 30 வயதை பிரித்து எடுத்துடலாமா? ஆகட்டும் சுவாமி. தோம் 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 தோம். ஏன் விட்டு உயிரை விடலாம். எவ்வளவுமா? உயிரை விடு. விடாதீங்க. அவன் உயிரை பிடிக்க சொன்னா பிடிக்கணும். உயிரை விடுனா விடணுமா? அவன் விட்ட வேலைக்காரங்களா? அதான் விடாது. அதனால இந்த சாம்ராஜ்யமே ஒரு சட்டம் போடுது. என்ன சட்டம்? அதாவது என்ன சட்டம் தெரியுமா? ஒரு விடைக்கு எத்தனை வயது? 100 வயது இருக்கும், 120 இருக்கும். இப்படிலாம் இருக்குது. 120. அப்படியே வைக்கீங்க. 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நாடகம் பாக்குறாங்களே. இந்த சௌந்தரிய மோட்ச நாடகத்தை அவங்களுக்கு 130 வயது. பலே நம்மளுக்கு தமிழ் விட்டாங்க பாரு, அவங்களுக்கு 140 எழுதுங்க. அது மட்டுமல்ல, ஏன்னு கேட்டா ஒரு இந்த நாடகம் எதற்காக? ஒரு நிர்வாண காலம் சென்ற நீதிபதி அவனுக்காக. இந்த நீதிபதி அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவருடைய குடும்பமும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் 6 போல் கேட்க 6 போல் நீராட வேண்டும், வளர்ந்து குடும்பம் வருஷமாக இருக்க வேண்டும். மும்மூர்த்தி தேவர்கள் மும்மூர்த்தி தேவமகள் அனைவரும் வாச வேண்டும். நான் ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை வைத்தேன். அது என்ன வார்த்தை தெரியுமா? இந்த உலகத்தை 2 கை இருக்கிறது. ஆமா, அந்த 2 கைக்கு எந்த கைக்கு பெருமை இருக்கு என்று நான் சொன்னேன். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தகுந்த நேரத்தில் ஒரு ஆணவன் ஒரு பெண்ணின் கழுத்தை தாலி கட்டுவான். அந்த தாலி கயிறுக்கு பெருமை இருக்கிறதா? விதி முடிந்த உடனே கூத்துவன் என்று சொல்லக்கூடிய யமதவன் பாச கைத்தை உயிரை பிடிக்கின்றான். அந்த பாச கயிறுக்கு பெருமை இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஆனால் இந்த 2 கயிற்றிலே பெண்கள் அணிகின்ற தாலி கயிறுக்குத்தான் பெருமை இருக்கிறது எடுத்துக்காட்டி புண்ணியது வெல்லவா? ஆமா, அதனால கட்டளை இல்லை. உன் தெய்வத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட வேலை செய்யக்கூடாது. அந்த உன் கற்பிக்கு பெருமை இல்லை. நான் சொன்ன போது என் ஊர்ல சோம்பு பிடி வைக்கிறேன். மயில பிடிங்கி விட்டார்கள். அவித்து விடுங்க. அப்படியா? அறிவோ நமோ அன்பு உள்ளம் கொண்ட பெரியோர்களே, அழகான ஒரு புண்ணிய சாம்ராஜ்யம் மோட்சம் அடைய வேண்டும் என்று காலம் சென்ற அருமை தம்பி நீதிபதி சொல்லக்கூடிய எத்தனை பெயர் வைத்தாலும் பெயரும் புகழோடு வாழ்வது பெரிய அனுகிரகம். ஏன்னா நீதிபதி என்கிற ஜட்ஜ்
அந்த நீதிபதி என்று பெயர் வைக்க ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட அருமை தம்பி நீண்ட ஆயுள் பெற்று நிறைந்து வாழ வேண்டும். இறைவனுடைய விதிவசத்தால் அவருடைய ஆவி பாதியிலே பிரிந்தது. பாதியிலே பிறந்த ஆவி அது புண்ணிய ஆத்மாவாக இறைவனோடு சேர்ந்து திருவடி அடைய வேண்டும் என்று அந்த அருமை தம்பி நீதிபதியோடு பழகிய அனைத்து அன்பு நட்பு ரீதியாக நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் ஒன்றாக சேர்ந்து மார்கழி மாதம் இருந்தாலும் புண்ணிய மாதத்திலே என் அருமையான பிள்ளை நண்பனும் அருமை அதாவது மோட்சம் போக வேண்டும் என்று இந்த தாலிக்கயிறா பாசக்கயிறா கணவனை மீட்ட காரிகை என்ற நாடகம் நடைபெற்றது. கடைசி வரை போராடி யமனை நேரில் பார்த்து மும்மூர்த்தி தேவர்கள் எம்பெருமான் ஈசன் நாராயணன் பிரம்மதேவன் மற்றும் மும்மூர்த்தி தேவிமார்கள் கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவரும் சேர்ந்து யமனையும் யமன் மனையும் பார்த்து உயிரை மீட்டெடுத்தார். இப்ப சவுந்தரவல்லிக்கு கணவன் கிடைத்து விட்டான், உயிரை மீட்டு கொண்டு வந்துட்டாள். ஆனால் மகேஸ்வரிக்கு கணவன் கிடைக்கவில்லை. இறந்த நீதிபதி இறந்தவர் தான். மீண்டும் இந்த மண்ணில் யாரும் பிறந்து வர முடியாது. பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. பிறந்தவன் இறந்துதான் ஆக வேண்டும். அப்படி இறந்து போன அந்த ஆத்மா இறைவனோடு கலக்க வேண்டும் என்று மோட்சம் அடைவிட இது இதிகாச நாடகம். உயிரை மீட்டாலும் மீண்டும் வாழாமல் என்னுடைய நண்பன், என் உற்றார் உறவினர், என் அப்பா எல்லோரும் சேர்ந்து மோட்சம் போக வேண்டும் என்று இது இதிகாச நாடகம். இந்த அதிகாலை 4:06 பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போது மணி 5:30 ஒவ்வொரு புண்ணிய ஆத்மாவும் இந்த 4:06 பிரம்ம முகூர்த்தம் எந்த தீய சக்தியும் அணுகாத நேரம் இது. அதுக்குதான் அனைத்து கோவிலும் 4 மணிக்கு நடத்திருப்பாங்க. ஏன்னா எந்த தீய சக்தியும் எந்த வித அர்த்தமும் நடக்காத நேரம் 4:06 பிரம்ம முகூர்த்தம் பேர். பிரம்மனுக்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அந்த நாளிலே அந்த நேரத்திலே இப்போது என் அருமை தம்பி நீதிபதி சொர்க்கம் சென்று விட்டார். அது யாரால? இது பார்த்தீங்களா? மும்மூர்த்தி தேவர்கள், மும்மூர்த்தி தேவிமார்கள். இதுதான் சக்தியின் அனுகிரகம். ஏன்னா சில நாடகம் வைப்பாங்க, உண்மையிலே மோட்சமான இதிகாச நாடகம் நாவல்ஸ் நடத்தக்கூடாது. இந்த இறப்புக்கு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அது நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாடகம். முறைப்படி இந்த புண்ணிய ஆத்மா போகணும்னா ஒன்று வாலி மோட்சம், கர்ண மோட்சம், இந்த சவுந்தரவல்லி மோட்சம் கூட இந்த மோட்சம், பாண்டு மோட்சம். இந்த 4 மோட்சம் தவிர இதிகாசத்தில் வேற எந்த தெய்வீக மோட்சமும் கிடையாது. நீங்க இனிமேல் யாராவது வயதானவர் இறந்து விட்டால் மோட்ச நாடகம் வைக்கணும்னா இந்த நாவல்ஸ் கொண்டு பத்மாவதி கல்யாணம் சொன்னாங்க. அது உண்மையிலே எங்களுக்கு பிடிக்காது. பத்மாவதி ஒரு நாவல்ஸ் நாடகம், அது வைக்க கூடாது. முறைப்படி இறைவன் கொடுக்கின்ற அனுகிரகம் மோட்சம்னா யாரு? வாலிக்கு, அது வாலி மோட்சம். 2வது கர்ணனுக்கு கர்ண மோட்சம். 3வது பாண்டு மன்னனுக்கு பாண்டு மோட்சம். 4வது இந்த சவுந்தரவல்லி மோட்சம். இது அனைத்து இறைவனும் நேரடியாக வந்து மோட்சத்தை கொடுக்கிற காவியத்தான் வைக்க வேண்டும். அதுக்கு தான் பத்மாவதி கல்யாணம் சொல்லி இங்க வந்து விளக்கமாக சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், உங்க இஷ்டப்படி நடத்துங்க, சிறப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா இதை மதனபாலன் என்ற ஒரு மன்னன் நாட்டு மக்களை அன்போடு பாதுகாப்பவன். அதேபோல் இந்த கிராமத்தில் எல்லோரும் அன்போடு நடந்தவன் நீதிபதி. அதான் உண்மை இல்லையா? அப்படிப்பட்ட இந்த சவுந்தரவல்லிக்கு பெற்றெடுத்த முதல் தாயார் செத்து போயிட்டாங்க. 2வது தாயார் தான் கற்பவல்லி. சிற்றன்னை தயவால் வாழ்ந்தவள் சவுந்தரவல்லி. அதேபோல் நீதிபதிக்கு முதல் மனைவி பெற்ற பிள்ளை 2, தாய் இறந்து விட்டால் பால் கொடுத்தவள் வளர்க்க வேண்டும் என்று மகேஸ்வரியை மணந்தான். அந்த தொடர்பு வர வேண்டும் என்று தான் இந்த சவுந்தரவல்லி மோட்சம் என்ற நாடகத்தை நாங்கள் வைத்தோம். இப்போது கணவனை நீட்டிவிட்டால் சவுந்தரவல்லி, மதனபாலனும் நீதிபதி வந்துட்டாரு. கதைக்கு வந்தாலும் ஆனால் இந்த நீதிபதி நம்மோடு வரமாட்டார். அதனால் நாம் எல்லோரும் சேர்ந்து நம்ம எவ்வளவு காசு பணம் செலவு பண்ணாலும் சரி, ஒரு புண்ணிய ஆத்மா புண்ணியமா போகணும்னா கண்டிப்பாக இந்த அழகான எல்லோரும் வேண்டிக் கொண்டு அருமை தம்பி நீதிபதி மீண்டும் மண்ணில் பெற வந்தது. எங்கள் கலை உணர்வோடு பற்றுலம் கொண்டவன் நீதிபதி. எந்த ஒரு நாடகமாக பார்த்தாலும் ஏவலூர், இந்த கீழ்காரணை, மற்ற எங்கள் வைரபுரம், எங்கே நாங்கள் சாரம் முழக்கம் வந்தாலும் அங்கே நாடகம் பார்ப்பாப்புல. என் அருமை தம்பி சதீஷுக்கு பணம் கொடுப்பாவில், காசு மாலை போடுவாப்புல, என்கிட்ட 100 ரூபா கொடுத்து வாழ்த்துட்டு போவாப்புல. ஏன்னா அந்த கலை உணர்வு வைக்கணும். 1000 பேர் நாடகம் பார்ப்பாங்க, அந்த உணர்வு யாருக்கும் வராது. கலைஞனுக்கு இப்போ கூட 100 ரூபா பணம் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அந்த உணர்வு கொடுக்கணும், எண்ணம் வரணும். அப்படிப்பட்ட எண்ணம் படைத்தவன் நீதிபதி. ஒரு கலைஞர் நாடகக்காரு நல்ல உறவோட பேசணும், ஒரு உறவு கொடுக்கணும், அவ்வளவுதான். அந்த உணர்வு யாருக்கும் வராது. அப்படிப்பட்ட உணர்வு கொண்ட என் அருமை தம்பிக்கு பணத்தை பணம் என்றும் காசை காசு என்றும் பாராமல் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி செய்டான்னு சொன்னாங்கட்ட. அவன் என்ன கேட்டான், அண்ணா இவ்வளோ குறைஞ்சி எல்லாம் வசூல் பண்ணி ஃப்ரெண்டுங்களாம் செய்கிறாங்க,
அதெல்லாம் என்ன பண்ணேன்டா 20,000க்கு எப்போ நாடகம் ஆட முடியும்? தெருக்கூத்து கூட ஆட மாட்டாங்க. நம்ம 20 பேர் இருக்கிறோம், வண்டி பட்டின்னு வரோம், செலவு அதிகமான எனக்காக செய்யணும். எங்கள் மாமா என் சொந்த விசேஷம் சொன்னான். நிச்சயமா நான் இவனுக்காக பேசுகிறேன், உங்களுக்காக பேசலை. என்னுடைய சொந்த விசேஷம் இது. என் குடும்பத்தில் ஒருத்தர் எங்கள் மாமா இறந்துட்டாரு, எனக்காக செய்யுங்க, நடிகர்கிட்ட நான் கூட பேசுகிறேன்னு நான் சொன்னான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இந்த மாதத்தில் வந்து ஒரு 100 எவ்வளோ கம்மியாக வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா தை மாசி பங்குனி கம்மியாக கொடுப்போம், சித்திலேருந்து அதிகமாக கொடுப்போம், அதிகமாக வாங்குவோம். அதுலேயும் ரொம்ப கம்மியாக கொடுத்தா கஷ்டப்படுவாங்க. இருந்தாலும் இந்த உணர்வை இவங்களும் புரிஞ்சுட்டு வந்து பார்த்துக்கிட்டாங்க. அந்த சின்ன பிள்ளையை பார்த்து நீங்களாம் சேர்ந்து வைக்கும்போது எங்களுடைய தெய்வமும் அருமை பிள்ளைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு குறைந்த ரேட்டில் வந்து நடத்திட்டு இருக்கோம். அது எங்களுக்கு ஆசை உண்மையிலே பெருசாக முன்ன சொன்னாங்க. முதல்ல சொன்ன மாதிரி அது நம்ம ஆத்மா சாந்தி அடையணும், நம்ம சதீஷ் மாமச்சான பல நட்புக்கு ஒரு விளக்கம் வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நடத்துகிறோம் நாடகம். அதனால சந்தோஷமாக செல்லுகின்றோம். இதனால் நீங்களும் சந்தோஷமா இருங்க. எப்படின்னா அவன் விமர்சனம் சென்று விட்டான் நீதிபதி, அவன் பிள்ளைகளை நம்முடைய பிள்ளை போல பாதுகாக்கணும். ஏன்னா கடைசி வரை ஒரு தாயும் தந்தையும் பிள்ளை எடுத்த பிறகு தன் எதிர்காலம் தன் பிள்ளையை எப்படி வாழ வைக்கணும் யோசிப்பவன் தந்தை. தாய் பால் கொடுத்து வளர்த்து நல்ல பிள்ளையா வளர்க்கணும்னு ஆசைப்படுறவர், நல்ல பிள்ளையா வளர்க்கணும்னு ஆசைப்படுறவர் தாய். எப்படி வாழணும் யோசிக்கிறவன் அப்பா. எல்லா அப்படி நினைப்பான், நம்ம பிள்ளை பெற்றுட்டோம், அவனை என்ன பண்ணலாம், என்ன படிக்க வைக்கலாம், அவனை எப்படி ஆளாக்கணும் அப்படி சொல்லிட்டு யோசிப்பவன் தந்தை. யோசிக்காமல் ஒரு தாய் தன் பிள்ளை நல்லபடியா வளர்க்கணும்னு சொல்றவர் தாய். அந்த தாய் தந்தை இல்லை என்றால் எந்த பிள்ளைக்கும் உண்மையிலே கஷ்டம்தான். ஆனால் இனிமேல் மகேஸ்வரி தாயாக இருந்து பெற்ற தந்தை பெற்ற அன்னையோ வளர்த்த அன்னையோ நீதான் இப்ப தெய்வீக அன்னை. 2 பிள்ளைகள் கீர்த்தனாவுக்கும் நிதேஷுக்கும். அதை அருமை தங்கையை இப்போ பார்க்க போறோம். பார்த்து அம்மா தங்கச்சிட்டு சொல்லிட்டு போறோம். அதான் உண்மையான கருத்து. ஏன்னா அம்மா தங்கச்சி வந்து நாடகம் பார்க்க முடியாது, அந்த சூழ்நிலை கிடையாது. இருந்தாலும் சில கருத்துக்கள் சொல்லணும், கண்டிப்பாக அந்த கருத்து கண்டிப்பாக சொல்லப்படும் சொல்லிக்கொண்டு மோட்சம் பெற வேண்டும் என்று அருமை பிள்ளை நிதிஷ் வரணும் மேடைக்கு கலக்க கொண்டு போகணும். விளக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவங்க அருமை தம்பி அந்த திமுக பிரதிநிதி அன்புள்ளம் கொண்ட ராஜமாணிக்கம் இங்கே நல்ல உட்காந்துட்டு எங்களுக்கு ஆதரவா இருந்தாப்புல சந்தோஷம். அது போலாம் இருக்கணும். கடைசி வரை எங்களுக்கு ஆதரவா இருந்த ஆமா அருமை உள்ளம் கொண்ட அருமை அன்புமான சதீஷ் பாட்டில் 100 ரூபாய் அன்பு காணிக்கை. வாழ்க வளமுடன். அப்படிப்பட்ட அருமையான இப்ப என்னுடைய பிள்ளை போகணும். இந்த கலசம் கொண்டா இப்ப விளக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அம்மா அவங்க கீர்த்தனை கற்பூர் கட்டி வேணும், கற்பூர் ஏற்றிட்டே போனோம். சின்ன மாமா விளக்கு என்னாலே ஊத்திருக்கா, விளக்கு எடுக்காம போனோம். போட்டோ அவர்தான் போய் போட்டோ தாமதத்து கற்பூரை உள்ள எடுத்துக்கோம். சரி போட்டு மூடி வைக்கவா. கீர்த்தனா குளிக்க வேண்டாம்பா, கீர்த்தனா குளிக்க வேண்டாம், தம்பி மட்டும் அந்த